Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி burnt garlic fried rice. First ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பூண்டு இது போல ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு கலர் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போல நல்ல கலர் மாறினதும் வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். அதே panல வெங்காயம் ஒன்று பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ப்ரௌன் கலர்ல மாறணும்னு அவசியம் இல்லை. இது போல லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். இப்போ காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். அளவு நம்மளோட விருப்பம் தான். குடமிளகாய், கேரட், பீன்ஸ் எல்லாமே தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு காய் கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது. இப்போ சோயா சாஸ் ஒரு டேபிள்ஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் ஒரு டேபிள்ஸ்பூன். கிரீன் சில்லி சாஸ் இல்லைனா ரெட் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டி பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் சாஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு குக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் அளவு சேர்த்துக்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ரைஸ் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, நம்ம முதலையே ஃப்ரை பண்ணி வச்ச பூண்டு எல்லாம் சேர்த்து ரைஸ் உடையாமல் கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா எதனா ஒரு மஞ்சூரியன் ரெசிபி கூட சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டான இண்டோ சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.